இந்த காணொலியில் வரும் அனைத்தும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே, யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டதா இல்ல. அப்படி யாரோட மனதாவது புண்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, படத்துல கிரீன் மேட் யூஸ் பண்ணதை நம்ம பார்த்துருப்போம். ஆனா படம் முழுக்க கிரீன் மேட் யூஸ் பண்ணதை நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா? ஏப்பா இது ஆதிபுருஷ் ரோஸ்ட்பா. ஆதிபுருஷ் படத்தோட ரோஸ்ட் இல்லப்பா, இது இந்திரஜித் படத்தோட ரோஸ்ட். வேணா, யாரும் என் படத்துக்கு ரோஸ்ட் போட்டதில்ல. போன மாசம் தானே நான் ஒரு படத்துக்கு ரோஸ்ட போட்டேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இந்திரஜித்துன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். பாருப்பா, அவன் பேர்ல கூட ஒரு படம் வருதே, நம்ம பேர்ல எல்லாம் ஒரு படம் கூட வரலன்னு யோசிச்சேன். உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான், இந்த மாதிரிலாம் படம் வரதுக்கு நம்ம பேர்ல படம் வராமே இருக்கலாம்டா. நீ எப்படி ரோஸ்ட் பண்ணுவ? சரி, நம்ம இதுக்கு மேலே அதிகமா பேசாம இந்திரஜித் படத்தோட வருவலை பார்த்துருவோம். படத்தோட டைட்டிலேயே இந்திரஜித் ஆன் த ரைட் சைடுன்னு இருக்குது இல்லையே? இந்த ஃப்ரேம்ல பாருங்க, லெஃப்ட் சைடுல இருக்கிறான். ஏமா இதெல்லாம் ஒரு காமெடியாமா? இந்த ஆன் த ரைட் சைடு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு ட்விஸ்ட் கடைசியில வச்சிருப்பாங்க. இவ்வளவு நேரம் காட்டின பொம்மை படத்துக்கு ஒரு கடைசியில நல்ல ட்விஸ்ட்னு கூட அதை எடுத்துக்கலாம். பட் படம் மொக்கையா போயிட்டதுனால அதை நம்மளால ஏத்துக்க முடியலையே. என்ன பண்றது? முன்னொரு காலத்துல சூரியன்ல இருந்து வெடிச்ச ஒரு துகள் சும்மா போற ஆஸ்ட்ராய்டு மேல பட்டு, ஆஸ்ட்ராய்டும் சூரிய துகளும் ஒன்னா சேர்ந்து வந்து பூமியில விழுந்திருக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதாவது இந்த கல்லுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. எந்த நோயா இருந்தாலும் அதை குணப்படுத்துற சக்தி. அங்கே இப்போ உங்களுக்கு காய்ச்சல்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஊசி போடுவீங்க, மாத்திரை போடுவீங்க. அதுவே இந்த கல்லு உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, இந்த கல்லு மேல பட்டு வர ஒரு சொட்டு போதும் காய்ச்சல் விட்டு போகும். பாத்துக்கோங்க. இந்த ப்ரொஃபசர் தான் அந்த கல்லை தேடிட்டு இருக்கிறவரு. என்ன ப்ரொஃபசர், 2 வருஷமா தேடிட்டு இருக்கிறோம், அந்த கல்லு கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த கல்லு நமக்கு கிடைக்கலனாலும் அந்த கல்லு எவன் கண்ணுலயாவது கிடைக்கும், அவன் நமக்கு கிடைப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, கிராபிக்ஸ். நல்ல பாட்டு பாடி ஆட்டம் போட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு வேலை கிடைச்சிருச்சு, சீக்கிரமாடா வெங்காயம்னு ஒரு மெசேஜை பார்த்துட்டு உடனே கிளம்பி ஃபிளைட் ஏறி போயிட்டாரு. நம்ம ஹீரோ ஃபிளைட்ல போறப்ப பக்கத்துல ஒருத்தரை பாக்குறாரு. அவர் வந்துட்டு ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஹெட்னு வச்சுக்கோங்க. புரியுற மாதிரி சொல்லுங்களேன், கவர்மெண்ட் அபிஷியல். ஃபிளைட்டை விட்டு இறங்கி நம்ம ஹீரோ பாத்ரூமுக்கு போறாரு. எங்க போற? நான் எந்த ஊருக்கு போனாலும் நான் முதல்ல போற இடம் பாத்ரூம். அப்ப ஹீரோ பூந்து காட்டுக்கு போறப்ப அங்க எங்க முதல்ல போவாரு? அது அவருக்கு காடே கக்கூஸ் மாதிரி தாங்க, கண்ட இடத்துல போவாரு. ஹீரோ பாத்ரூமுக்கு போன கேப்ல இந்த கவர்மெண்ட் அபிஷியல் ஒருத்தரை மீட் பண்ணி பேசுறாரு. என்ன அவங்க ப்ரொஃபசர் ஏதோ புதுசா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காராம், அவரை வந்து என்ன மீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் அபிஷியல் சொல்றான். அந்த இடத்துல நம்ம இந்தர் வந்த வீடுதான் தெரியுது. இவன் பேசிட்டு இருந்தது இவர் மாமா கிட்ட அப்படின்னு. நான் மாமா இல்ல. நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்ததும் 10 வச்சு புகை விடுவன்னு ஒரு ஓரமா போய் நிக்க, அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணை தெரியுது. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக எகிரி குதிச்சிடுறாரு. அந்த இடத்துல தான் இந்த ப்ரொஃபஸரை மீட் பண்றாரு நம்ம ஹீரோ. இங்க பாருப்பா தம்பி, எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்காகவே 4 பேரை நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். நீ எனக்கு எதெல்லாம் பயன்படுவ? ஒரு பொருளுடைய பயனாளிக்கு தான் தெரியும், பொருளுக்கு தெரியாது. நம்ம ஹீரோ இருந்துகிட்டு ஜன்னல் வழியா நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஒண்ணுமே தெரியலன்னு பைனாகுலர்லாம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை கழட்டுறத ஹீரோ பாத்துறாரு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்ததை நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து, நான் கொஞ்சம் ஷாப்பிங் போகணும், என் கூட துணைக்கு வர முடியுமான்னு கேட்டு கூட்டிட்டு போகுது. நம்ம ஹீரோயினை ஹீரோ பார்த்துட்டதுனால நம்ம ஹீரோயின் எப்படி பழி வாங்குறாங்கன்னு பாருங்க. நான் கட்டும் போது நீ பார்த்தல, இப்ப நீ கட்ட நான் பாக்குறேன். ஆல்ரெடி இப்படி பழி வாங்குறது நல்லா இருக்குப்பா. நீ அங்க பார்த்ததும் இப்ப அந்த பொண்ணு இங்க பார்த்ததும் ஒன்னாப்பா, நல்லா வாங்குற பழி. நம்ம கவர்மெண்ட் அபிஷியல் ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு வராரு. நம்ம ப்ரொஃபஸர் பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச் எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு. நம்ம ப்ரொஃபஸர் வந்துட்டு நம்ம பண்ற எந்த ரிசர்ச்சுமே அவன் பார்க்க கூடாது அப்படிங்கறதுனால கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உள்ள வந்த கவர்மெண்ட் அபிஷியல் இருந்துகிட்டு ஒரு காயினை கொடுத்து, இது எந்த வருஷத்துலன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நம்ம ப்ரொஃபஸர் மேல போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவன் போயிட்டு என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். இந்த கிளியர் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்புனான் இல்லையா, அவன் வந்துட்டு வரான். டேய், இங்க என்னடா பண்ற? உன்னை லேபை கிளியர் பண்ண சொன்னனே சார், நீங்க என்ன போ சொன்னீங்கன்னு நினைச்சேன் சார். ஐயோ ஐயோ. டேய், என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்குனே 4 ஸ்டூடண்ட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். அத நினைச்சேன், சிரிச்சேன். நம்ம ஹீரோ எவ்வளவு புத்திசாலின்னு சொல்லி பாருங்களேன். கைஸ், ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்து அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி?
அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தா தானே அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சொல்யூஷனை கண்டுபிடிங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபசர் இருந்துகிட்டு ஒரு கதை ஒன்று சொல்றாரு. கதை கேட்க ரெடியாடா? மொத சூரியன் வெடிச்சு விண்கல்ல மோதி விண்கல் வந்து பூமியில விழுந்துச்சு இல்லையா, அந்த விண்கல் எங்க இருக்குது அப்படின்னு பல நாள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம தாத்தா. சரி போய் அந்த கல்லை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கிளம்ப ஹார்ட் அட்டாக் வந்து அல்பாய்ஸ்ல போயிடுறாரு. அதை தேடிதான் நம்ம ப்ரொஃபசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. உங்க தாத்தாவை புதைச்ச இடத்துல ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு இந்திரஜித் ஐடியா கொடுக்க போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல தான் இந்திரஜித்துக்கு இருக்கிற அட்வான்ஸ் பிரெயினை காட்டுறாங்க. கூடவே அவருக்கு காது கேட்காதுன்ற விஷயத்தையும் காட்டுறாங்க. இது இன்னோடையே புதைஞ்சிட கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காரு. என்ன சொன்னீங்க? இதுல என்ன காது கேட்காது இருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியலையே. அப்ப சொன்னதை அப்பயே மறந்துட்டு மறுபடி கேட்கறவன் ஒன்னு காது கேட்காதவனா இருக்கணும், இல்ல ஞாபக மறதிக்காரனா இருக்கணும். அது எப்படி எந்த படம் எடுத்தாலும் என்ன சொன்னீங்க திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கன்னே சொல்றீங்க. ஏன் அந்த வார்த்தையை நீங்களே மறுபடியும் சொல்லி பில்டப் பண்ணி கூடாதா? நம்ம ஹீரோ போய் மேப்பை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம ப்ரொஃபஸரை இந்த கவர்மெண்ட் அபிஷியல் கடத்தி வச்சுக்கிறான். நீ அந்த மேப்பை கொடு, நான் ப்ரொஃபஸரை கொடுக்குறேன் அப்படிங்கிறான். நம்ம இந்திரஜித்தும் கொண்டு வந்து ஒரு ஃபேக்கான மேப்பை கொடுக்குறான். ஏனுங்க இவர் நிஜமாவே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தானாங்க? அதுல என்ற உனக்கு சந்தேகம்? அட இது இப்பதான் வரைஞ்சதுன்னு பார்த்தா நமக்கே தெரியுது, பழம்பொருள் ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் நம்ம வில்லன் கிட்ட தப்பிச்சு எப்படியும் அந்த மேப் காட்டுற லொகேஷனை நோக்கி போறாங்க. நீங்க போயிட்டு இருக்கிற ட்ரெயின் அன்வான்டா ஒரு இடத்துல ஆல்ட் ஆகும். அந்த இடம் தான் நீங்க இறங்க வேண்டிய இடம். எந்திரி. This is the place where we have to get on. அப்புறம் இதுதான் நம்ம ஹீரோவோட காட்டுல இருக்கிற ஹீரோயின். அது வீட்டுல இருந்த ஹீரோயின், இது காட்டுல இருக்கிற ஹீரோயின். இவங்க கிராபிக்ஸ்ல ஒரு டாக கொண்டு வந்திருப்பாங்க பாருங்க. அதை கூட நான் பொறுத்துப்பேன்டா. ஆனா இந்த இந்தியானா ஜோன்ஸ் கிட்ட பதண்டா என்னால பொறுத்துக்கவே முடியல. அவன் மூஞ்ச பார்த்து தான் வாந்தி எடுக்கிறான். What do you mean? திரும்ப காட்டு. திரும்ப. Oh my god. அப்புறம் நம்ம எம்எஸ் பாஸ்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவரு தான் உங்களை சேஃபா அந்த இடத்துக்கு கூட்டு போவாருன்னு சொல்றாங்க. இவனுங்க ஃபிளைட்னு ஒன்று காட்டுவானுங்க பாருங்க. மடகாஸ்கர் படத்துல மண்டையை போட்ட பிளைனை பென்குயின்ஸ் ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா மாதிரிலாம் இல்ல, அதே தான் இது. இதுல இவனுங்க பிளைன் ஏறி போயிட்டு இருக்கிறப்ப ராக்கெட் லான்ச்சர்லாம் வேற விட்டடிக்கிறானுங்க. டேய் யாரா நீங்களா, உங்களுக்கு எங்கிருந்து அதெல்லாம் கிடைக்குது? அப்புறம் ஃபிளைட்டோட ஒரு இன்ஜின் பழுதடைஞ்சு ஃபிளைட்டு கீழே மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பேராஷூட் இருக்குது, நான் குதிக்கிறேன், என் கூட யாராவது குதிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் எந்திரிச்சு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் யாரை பத்தியுமே கவலைப்படாம எதை பத்தியுமே கவலைப்படாம எகிரி குதிச்சிடுறாங்க. கூட கூட்டிட்டு வந்தவனை காப்பாத்த துப்புல நீலாம் ஒரு ப்ரொஃபசர். இவங்க எல்லாம் வானத்துல வாழ்வாசாவான்னு கிடக்க போடுறாங்க இன்டர்மிஷனை. என்ன மாதிரியா போட்டிருக்காங்க இன்டர்மிஷனை. இதுக்கப்புறம் படத்துக்குள்ள கதைன்னு பெருசா எதுவும் இருக்காது, எல்லாம் விஷுவல் ட்ரீட் தான். அந்த பிளைட்டுக்குள்ள இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு பாருங்களேன். ஏண்டா இது எப்படா சாத்தியம்? இது சாத்தியமா இருக்கிறப்போ நான் சாத்தியமா இருக்க கூடாதா? நம்ம ப்ரொஃபஸரோட ஆளை நம்ம கவர்மெண்ட் அபிஷியல் விலைக்கு வாங்கியிருப்பான். அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அந்த லொகேஷன்லாம் எனக்கு அனுப்புன்னு சொல்லி இவன் அனுப்பி வச்சிருப்பான். அதாவது ப்ரொஃபஸரோட கூட்டத்துக்குள்ள ஒரு கருப்பாடு ஒன்று இருக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நாயை வந்துட்டு தொலைவிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல போய் விழற மாதிரி போயிருவாங்க. பாய். என்னடா கருமம் முடிச்ச ஷாட் இது. காசை வேஸ்ட் பண்றீங்களேடா. இந்த இடத்துல ஒருத்தனை ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு அவன் மயக்க போட்டு உளுந்து போயிடுறான். அவனை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஏதோ சித்த வைத்தியெல்லாம் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த விலை போனஸ் பைய மாட்டிக்கிறான். அங்க இருந்து எப்படியே தப்பிச்சு போயிட்டு கல் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ மட்டும் போறாரு. போயிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு பாம்பு கடிச்சு அவரு மயக்கமே ஆயிடுறாரு. அந்த இடத்துல இன்னொரு பாம்பு வந்து ஹீரோவோட கை மேல தன்னோட வாளால தண்ணியை தெளிக்குது. அந்த தண்ணி பட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு குணமாயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கல் எடுத்துட்டு வந்து அதை வில்ல முடிங்கிட்டு போய் அந்த வில்லன்ட்டு மறுபடியும் ஹீரோ போடுங்க போய் ப்ரொஃபசர் கல்லையாண்ட தூக்கி போடுங்க இந்தா பிடிச்சிக்கோ. நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ப்ரொஃபசர் கையில அந்த கல்லை தருவாருன்னு பார்த்தா நம்ம கவர்மெண்ட் அபிஷியல் கையில கல்லை தந்துடுறாரு. எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? அப்புறம் தான் தெரியுது ப்ரொஃபசர் ஒரு கேடு கெட்ட முள்ள மாதிரி அப்படின்னும் நம்ம போராவோட சன்னு தான் குட் பாய் அப்படின்னும். நல்லவையா கல்லை அவன் கையில கொடுத்த கான்ல ப்ரொஃபசர் இந்தரை சுட்டு போடுறான். அதுக்கப்புறம் அந்த கல்லை வச்சு நம்ம இந்தரை காப்பாத்திடுறாங்க. அத்தோட படம் வந்துட்டு முடிஞ்சிருது. என்னதான் இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே மொக்க படம் மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே இது வந்துட்டு ஒரு மொக்க படம் தான். அப்புறம் நம்ம வீடியோலாம் ரோஸ்ட் மாதிரி இருக்க மாட்டேங்குதுங்கிறாங்களே, என்னடா சமாச்சாரம்? நீங்க மூவி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டீங்கன்னா இது ரோஸ்ட் பண்ற அளவுக்கு கேவலமான படம் இல்லைன்னு கமெண்ட் பண்றானுங்க. இதுவே நீங்க ரோஸ்ட் பண்ணி வீடியோ போட்டீங்கன்னா இது ரோஸ்டே இல்ல மூவி எக்ஸ்பிளைன் சொல்றாங்க. அதனால என்ன சொல்றேன்னா ஆல்வேஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. சரி உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்கறேன். பாய்.